Good morning, students. Chapter 16 electronic payment system பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தோம். அந்த கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது என்னன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா electronic account transfer. Apart from card-based payment system, there are many alternative electronic payment system. கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பே பண்ணாம அது இல்லாம நம்ம எப்படி அமௌண்ட்லாம் பே பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். This include ECS, Electronic Clearing Service, EFT, Electronic Fund Transfer, next real-time gross settlement system, electronic wallet. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம பே பண்ண முடியும் அமௌண்ட்டை அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ்னா என்ன? Electronic clearing service can be defined as repeated transfer of funds from one bank account to multiple bank accounts. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்றோம், நம்ம நம்பர் ஆஃப் பேங்க்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதுவே என்ன திரும்பி நடக்கணும், நம்ம நம்பர் ஆஃப் பேங்க்ல இருந்து நமக்கு ஒரு சிங்கிள் பேங்க்குக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும் போது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இங்க நம்ம எந்த கார்டும் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. நம்ம அமௌண்ட் நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரெயிட்டாவே பேங்க்ல நம்ம என்ன பண்றோம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆர் வைஸ் விசா யூசிங் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் டெக்னாலஜி. எதை பேஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் இல்ல இன்டர்நெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றோம். The payer instructs the bank to debit from his bank account and credit it to one or more pay bank account, providing amount and dates of the payment earlier. எந்த பேங்க்ல இருந்து எப்போ நம்ம அமௌண்ட் கொடுக்க போறோம் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாவே நம்ம எந்த பேங்க் நம்ம பே பண்ண போறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடணும். அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஆர் system are bulk payment, guaranteed payment and no need to remember payment dates. பல்க் பேமெண்ட் இந்த டைம் இந்த டிரான்சாக்ஷன் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அமௌண்ட் என்னன்னா பல்கா நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ சேலரி வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கம்பெனிஸ் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டியூட் ஆகட்டும் என்னன்னா சேலரிஸ் பே பண்றாங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பென்ஷன் ஆர் டிவைடட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், அதர் பேயிங் இஎம்ஐ ஆஃப் லோனு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, நெக்ஸ்ட் டெலிஃபோன் பில்ஸ். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுன்னா டிரான்சாக்ஷன் நடக்குது. EIS can be used for both credit and debit purpose. கிரெடிட்டுக்கும் டெபிட் பர்பஸ்க்குமே என்ன பண்றோம், ECS நம்ம யூஸ் பண்றோம். That is for making bulk payment or bulk collection of amount. பே பண்றது பல்கா அமௌண்ட் பே பண்றதாகட்டும் பல்கா அமௌண்ட் கலெக்ட் பண்றதுக்கும் என்ன பண்றோம், இந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்றோம். ECS கிரெடிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிரெடிட்னாலே நம்ம என்ன பண்ண போறோம், ECS கிரெடிட் யூஸ் டு மேக்கிங் பல்க் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட். பல்கா அமௌண்ட்டை பே பண்ண போறோம் நம்ம. In this mode, a single account is debited and multiple accounts are credited. Single accountல இருந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அமௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் இந்த ப்ராசஸ்ல. This type of transaction ஆர் என்ன சொல்றோம், புஷ் டிரான்சாக்ஷன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் அக்கௌண்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அந்த டிரான்சாக்ஷன் புஷ் டிரான்சாக்ஷன் நம்ம சொல்றோம். Example, if a company has to pay salary to its 100 employees, it can use ECS credit system, then crediting every employee's account separately. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனில அமௌண்ட் வந்து என்னன்னா சேலரி வந்து அவங்க கொடுக்கணும். என்ன 100 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணா, அவங்க 100 எம்ப்ளாயிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து என்ன பண்றாங்க, அந்த 100 எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்றாங்க, அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுதான் என்னன்னா ECS கிரெடிட். சிங்கிள் அக்கௌண்ட் என்னன்னா பல்க் ஆஃப் பேமெண்ட் என்ன ஆகும்னா நம்ம எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம், கிரெடிட் பண்றோம். நெக்ஸ்ட் ECS டெபிட். ECS டெபிட் இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ECS கிரெடிட். என்னன்னா சிங்கிள் இருந்து பல்கா போகுது. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா நம்பர் ஆஃப் இடத்துல இருந்து நமக்கு அமௌண்ட் வரும். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட். நம்பர் ஆஃப் இடத்துல இருந்து என்னன்னா அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது. In this mode, multiple accounts are debited and then a single account is credited. This type of transaction என்ன சொல்றோம், full transaction அப்படின்னு சொல்றோம். The insurance premium of bulk number of customer is debited from customer bank account on the prior concern and paid to insurance company. இப்போ என்ன சொல்றாங்கன்னா,
வேற நிறைய இடத்துல இருந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் பேங்க்கு நமக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து வருது. இதுதான் என்ன சொல்றேன் டெபிட் ஆகுது அப்படின்ட்டு சொல்றோம். அடுத்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். என்ன பார்ப்போம் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இஸ் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஓவர் அண்ட் ஆன்லைன் நெட்வொர்க். இங்க என்ன பண்றோம் ஃபண்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அமௌண்ட் நம்ம எப்படி சென்ட் பண்ணோம்னா ஆன்லைன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் நம்ம. The amount sent from the sender bank branch is credited to the receiver bank branch on the same day in batches. இப்போ என்னன்னா பல்க் ஆஃப் அமௌண்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு என்ன பண்றோம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா சேம் டேட்ல என்ன ஆகுனா ஆனா அட் ஏ டைம்ல சென்ட் ஆகல. சம் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம்குள்ள என்ன ஆகுனா அந்த அமௌண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி என்ன பண்றாங்க அமௌண்ட்டை சென்டர் இருந்து ரிசீவர் பேங்க்குக்கு என்ன பண்றாங்க சென்ட் பண்றாங்க. பேங்க் மே சார்ஜ் கமிஷன் ஃபார் யூசிங் திஸ் சர்வீஸ். இப்படி ஃபண்ட் வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போயிருந்தா பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கான சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க. EFT is widely used for method for moving fund from one account to another in B2B business model. Business to business modelல தான் என்ன பண்றாங்க இந்த சிஸ்டம் இங்க யூஸ் பண்றாங்க. பல்க் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்றாங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க பிசினஸ் பண்ணும்போது அது ஃபுல்லா போகாம என்னன்னா ஒரு ஒரே நாள் என்ன பண்ணா பேட்ச் பேட்சா சென்ட் பண்றாங்க. அப்படி பேட்ச் பேட்சா அவங்க சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு சர்வீஸ் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இது மெயினா B2Bல வந்து பிசினஸ் மாடல்ல இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஸ் a payment system particularly used for settlement of transaction between financial institution especially banks. இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பார்த்தோம்னா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு இடத்துல ஒருத்தர போட்டு ஒரு எம்ப்ளாயிஸ்ல இருந்து என்ன பண்ணோம் எம்ப்ளாயிஸ்க்கு அமௌண்ட் வந்து கம்பெனிஸ் வந்து கொடுக்குது சேலரி கொடுக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இங்க இந்த பேங்க்குள்ளே வந்து நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் சொல்றாங்க ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. As name indicates, RTGS transaction are processed at the real time. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கே வந்து என்னன்னா டிரான்சாக்ஷன் நமக்கு நடக்க போகுது. RTGS are also known as push payment that are initiated by the payer. புஷ் பேமெண்ட்னா என்னன்னா ஒரு சிங்கிள் பேங்க்ல இருந்து என்ன நம்பர் ஆஃப் பேங்க்கு என்னன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் புஷ் டிரான்சாக்ஷன் சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்க இதை வந்து என்னன்னு சொல்றோம் புஷ் பேமெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க RTGS payment are generally large value payment that is high volume transaction. RTGSல என்னன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் இங்க என்ன பண்ண போறோம் நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பண்ண போறோம். நம்ம ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் கொடுக்க போறோம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் டிரான்சாக்ஷன் ஆர் அன்கண்டிஷனல். The beneficiary will receive fund regardless of whether he fulfill its obligation to the buyer or whether he could deliver the goods or perform a service of a quality constraint with the order. அன்கண்டிஷனல்னா என்னன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க பண்ணலன்னு அப்படின்னு இல்லை. RTGSனா என்னன்னா ஒரு மெயின் பேங்க் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் என்ன சொல்லிருக்கா இங்க இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அமௌண்ட் என்ன பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். அதுதான் அன்கண்டிஷனல் சொல்றாங்க. அவங்க பேங்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க இல்ல வேற சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஏதாவது பண்றாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அமௌண்ட் சென்ட் பண்ணிடணும்னா நம்ம சென்ட் பண்ணிடணும். Irrevocableனா என்னன்னு பார்த்தீங்கன்னா correctly processed transaction cannot be reversed and its money cannot get refunded. ஒன்ஸ் நம்ம அந்த பேங்க் நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிடுச்சுன்னா ஒரு பேங்க் இந்த பேங்க் பண்ணிடுச்சுன்னா அதை ரீஃபண்ட் பண்ணவே முடியாது. நம்ம அந்த அமௌண்ட் நம்ம சென்ட் பண்ணதுதான். Next, electronic wallet. Electronic wallet or electronic purse allow user to make electronic transaction quickly and securely over the internet through smartphones or computers. Electronic walletனாலே நம்ம என்ன பண்ணிருப்போம் அமௌண்ட் நம்ம வச்சு என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் வாலெட்னா என்னன்னா இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். It function almost the same as physical wallet in term it holds our money. நம்ம பர்ஸ்ல நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வச்சு யூஸ் பண்ணோம். அதே தான் இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம ஸ்மார்ட் போன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அமௌண்ட் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம். They were first recognized as a method for storing money in electronic form. இந்த சொன்ன electronic form and become popular because it provides a convenient way of online shopping. பேசிக்கா நம்ம எதுக்கு மெயினா நம்ம யூஸ் பண்ணோம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த சிஸ்டமா நம்ம வந்து யூஸ் பண்றோம். நம்ம many e-commerce websites that use electronic wallet as a transaction tool. நிறைய e-commerce website என்ன பண்ணுது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு பண்ணுது.
They are server electronic wallet service that are now widely used. Example, PayPal, Escape Buddy. So இதெல்லாம் தான் some electronic wallet examples இருக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நமக்கு. Next, mobile banking. Mobile banking na enna? Mobile banking is another form of net banking. The term mobile banking, also called M-banking, refers to the services provided by the bank to the customer to conduct banking transaction with the aid of mobile phone. So, mobile phone use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? Transaction பண்ண போறோம் amounts number. This transaction including balance checking, account transfer, payment, purchases. Once நம்ம வந்து என்ன மொபைல்ல நம்ம வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் என்னன்னா நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு என்னன்னு எல்லாமே நம்ம மொபைல் மூலமாவே செக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் கேன் பி டன் அட் எனி டைம் எனிவேர். எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த டைம்ல வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். The WAP protocol installed on a mobile phone qualifies the device through an appropriate application for mobile section established with the bank website. WAP protocol இருக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்காக நம்ம மெயினா நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்க இருந்து நமக்கு வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம், நம்ம மொபைல் அதை யூஸ் பண்றோம்னா நம்ம எங்க நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம பண்றோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே எங்க இருந்து நம்ம பண்றோமோ அது எங்க போகும், நம்ம எந்த பேங்க்ல இருக்குமோ அந்த பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட் என்ன பண்ணும் எங்க சென்ட் ஆகணுமோ அது போகும். ஸோ அதுக்கு இங்க என்ன இன்ஸ்டால் இருக்கணும்னா வேப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கணும் மொபைல்ஸ்ல. மொபைல் வேப்பிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் த ஃபாலோயிங் வேஸ். கான்டாக்டிங் த கால் சென்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண நம்ம மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ஐவிஆர் டெலிஃபோன் சர்வீஸ். நெக்ஸ்ட் யூசிங் எ மொபைல் போன் ஆஸ் வியா எக்ஸ்எம்எஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேப் டெக்னாலஜி யூசிங் ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மொபைல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங் இஸ் எ கலெக்டிவ் term of e-banking, online banking, virtual banking, operates only on internet with no physical branches, direct bank, web banking and remote banking. So இங்க இன்டர்நெட் பேங்கிங்னா e-banking அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா நம்ம இது பண்ணா இன்டர்நெட் பேங்கிங் e-banking மூலமா நம்ம இது பண்றோம். Internet banking allows customer a financial institute to conduct various financial transactions on a secure website operated by the bank institute. நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம்னாலே அது என்னவா இருக்குன்னா அது செக்யூரா இருக்குதா என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். It enables customer of bank to conduct a wide range of financial transactions through its website. In fact, this is like a branch exclusively operating of an individual customer. The online banking system will typically connect to the core banking system operated by the customer themselves, self-service banking. Advantages. The advantages of internet banking are the payment are made at the convenience of account holder and are secured by the username and password. With internet access, it can be used from anywhere in the world at any time. Internet banking நம்ம வச்சுக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நம்ம e-banking மூலமா நம்ம செக்யூரா இருக்கும் அக்கௌண்ட் ஹோல்டர். பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். Any standard browser, example Google Chrome, is adequate. Internet banking does not need installing any additional software. Internet banking நம்ம யூஸ் பண்ணா additional software நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. Google Chrome, example Google Chrome இருந்து எதாவது இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். Apart from regular transaction, internet banking portal provides complete control over all banking demands such as available balance, transaction statement, recent transaction. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். Bill payment, blocking a card in case of theft or lost, information about other bank products like payment card, deposit, loans. So இது எல்லாமே என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் பேங்கிங்ல நம்ம பண்ண முடியும். The following are the steps to transfer fund using net banking. Net banking யூஸ் பண்ணி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம transfer பண்ண போறோம். அது Step 1. Log in to net banking account using unique username password provided by the bank earlier. நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம நெட் பேங்கிங் மூலமா பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்போம், அந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து நமக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துடும். Step 2. Add the beneficiary as a pay to enable transfer of fund. The following details like account number, name, IFSC about the beneficiary are to be filled in the add new pay section. இதுல என்ன பண்ண போறோம்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், நேம், IFSC கோட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், பர்டிகுலரா நம்ம வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். Step 2. Next, step 3, once the beneficiary is added, choose RTGS, NEFT, IMPS as the mode of fund transfer. இதுல எந்த மோடுன்றதை நம்ம நெக்ஸ்ட் சூஸ் பண்ணணும். Step 4, select the account to transfer money from, select the pay, enter the amount to be transferred and add remarks. எந்த இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எந்த மோடு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்,
அப்ப என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல நம்ம கொடுக்க போறோம். கிளிக் ஆன் சப்மிட். நெக்ஸ்ட் என்ன பண்ண எல்லாம் முடிச்சிருக்கோம், சப்மிட் கொடுக்குறோம் நம்ம. இங்க enter the OTP received to mobile number linked to the corresponding account to complete the transaction. நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நம்ம எந்த மொபைல்ல நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு நமக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து வரும். அதை ஃபைனலா நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னன்னா இப்போ அமௌண்ட் வந்து என்ன டிரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம ப்ரீவியஸாவே நம்ம என்னன்னா பர்டிகுலர் அந்த பேங்க்ல இருந்து நமக்கு என்னன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் டீடைல் நம்ம கொடுக்க போறோம் நம்ம. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எல்லாமே சேஃபா தான் இருக்கும். At the Unified Payment Interface, it's a real-time payment system developed by National Payment Corporation of India to facilitate interbank transaction. ரெண்டு பேங்க் உள்ள டிரான்சாக்ஷன் நடக்க போது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இது பண்ணிருக்கு யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ல. அது எப்படி மூலயமானா ஆன்லைன் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், டிரான்சாக்ஷன் பண்ண போறோம். திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் ரெகுலேட்டட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா and used for transferring funds instantly between two bank accounts through mobile devices. Mobile devices பண்ணி transaction பண்ண போறோம் unified payment system. UPI withdraw and deposit fund directly from the bank whenever a transaction is requested. UPI application use two types of addresses. Global address includes bank account number and IFSC. Local address is a virtual payment address. ரெண்டு டைப்பா இந்த UPI வந்து யூஸ் பண்றோம். ஒன்று குளோபல் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ். குளோபல் அட்ரஸ் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி ஒன்று வேணும். லோக்கல் அட்ரஸ்னா விர்ச்சுவல் பேமெண்ட் வந்து அட்ரஸ் வேணும். விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் ஆல்சோ கால்ட் as UPI ID. UPI ID is a ID similar to email ID மாதிரி enable us to send and receive money multiple bank and prepaid payment issuer. Bank or the financial institution allow the customer to generate VPA using phone number associated with Aadhaar number and bank account number. VPA யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் என்னன்னா இப்போ எப்படி நெட் பேங்கிங் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்க என்னன்னா ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் நம்ம என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ணி இது பண்ண போறோம். VPA replaces the bank account details thereby completely hide critical information. இதோட அட்வான்டேஜஸ் என்னது? Immediate money transfer through mobile devices around the clock 24/7. So என்னது நம்ம எப்ப வேணாலும் அமௌண்ட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். Can use single mobile application for accessing multiple bank accounts. ஒரு மொபைல் போன்ல என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் single click authentication for transferring of fund. It is not required to enter details such as card number, account number, IFSC etc. for every transaction. Once நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா அது வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். Electronic payment will become much easier without requiring a digital wallet or credit or debit. Next, cash on delivery. Cash on delivery, also called as a collection on delivery, describe a mode of payment in which the payment is made only on receipt of goods rather in advance. Cash on delivery என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணாலும் நம்ம கைக்கு நம்ம அது வந்தா மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு நம்ம பே பண்ணுவோம். நம்ம originally the term applies only to cash payment, but since other form of payment have become more common, the word cash has sometimes been replaced by the word collect to transaction with check, credit card or debit card. COD is often used additional payment option in e-commerce. It offers a receipt the advantage of paying only when the commodity is handed over, that likely similar to traditional system. Once நம்ம பொருளை வாங்கி அவங்க வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதாவது நமக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்டே நம்மளுக்கு அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம். நம்ம if the goods are not paid, they are returned to the retailer. பே பண்ணல நம்ம அதுக்கு அமௌண்ட் தான் என்ன பண்ணோம், அந்த ப்ராடக்ட் எங்க வச்சா நம்ம என்ன பண்ணணும் அதே எடுத்துக்காது திரும்பி போயிடும். அதான் கேஷ் ஆன் டெலிவரி. பொருளை நம்ம வாங்கிட்டு நம்ம கையில நம்ம அமௌண்ட்டை அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.